ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் ஷேக்கரு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறோம், ஆம்லெட் வந்து போடுறோம், முட்டை தோசை செய்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் அண்ட் சால்ட் ஷேக்கர் இல்லைனா ஸ்ப்ரிங்க்லர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல்னு வந்து பார்க்கும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கிளாஸ் தான். அதனோட கேப்பை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் கீழே அந்த லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஹோல்ஸாக, அது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர். இதுதான் வந்து அதனோட கம்ப்ளீட் மெட்டீரியல். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது, கிளாஸியாக வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக. ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம், இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு. இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு எதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம வந்து ஒன்றுத்தில் வந்து பெப்பரை வந்து ஃபில் பண்ணியாச்சு, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ சால்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஸ்லோவாக வந்து பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நல்லாவே வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ ரியல் டைமாக நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் ஷேக்கரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் ஷேக்கரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். செமையாகவே வந்து நம்மளால் ஸ்ப்ரிங்கிள் பண்ண முடியுது. இதுவே கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக அங்கங்கே திட்டாக வந்து நின்றோம். இதுவே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செமையாகவே இருக்குது, நல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தயிர் சாதம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது உப்பு பத்தலை அப்படின்னாலும் இந்த சால்ட் ஷேக்கரை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டீசெண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம். என்ன ஒன்று ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 369 வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.